கவர்னர் வித்யாசாகர் ராவை மூத்த அமைச்சர்கள் மற்றும் தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வெள்ளியன்று இரவு திடீரென்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர். முதல்வர் ஜெயலலிதா உடல்நலமின்றி அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வருகிறார். வியாழன் மாலை அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் முதல்வர் ஜெயலலிதா நீண்ட நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தற்காலிக முதல்வரை நியமிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் வெள்ளியன்று பிற்பகல் 1 மணி அளவில் அவசர அழைப்பின் பேரில் கவர்னர் வித்யாசாகர் ராவை தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் சந்தித்து பேசினார். முதல்வர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அரசு நிர்வாகத்தை கவனிப்பது தொடர்பாக கவர்னர் ஆலோசித்ததாக கூறப்பட்டது. இரவில் மீண்டும் தலைமைச் செயலாளர் மற்றும் ஓ. பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் ராஜ்பவன் சென்றனர். சுமார் 30 நிமிட ஆலோசனைக்கு பின்னர் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோர் அப்பல்லோ மருத்துவமனை திரும்பினர். அங்கு சசிகலா மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் கவர்னருடன் நடந்த சந்திப்பு குறித்து அவர்கள் விவரித்தனர். இந்நிலையில் ராஜ்பவன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் காவிரி பிரச்சினை குறித்தும் அரசு நிர்வாகம் குறித்தும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமை செயலாளருடன் கவர்னர் வித்யாசாகர் ராவ் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.